எங்கள் வீட்டில் கீரை அப்படின்னா எப்படிங்க வீக் டேஸ்லலாம் கீரை செய்கிறீங்க, அதெல்லாம் பெரிய ப்ராசஸ் அப்படின்பாங்க. சிம்பிளாக 2-3 ஸ்டெப்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி கீரையை அழகாக க்ளீன் பண்ணி அன்னைக்கு நம்ம சமையலுக்கு கீரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லவா. மேக்ஸிமம் நான் வந்து ஒர்க்கிங் டேஸ்லலாம் தண்டு கீரை தான் வாங்குவேன். ஏன்னா தண்டு கீரை வந்து நம்ம கடகடன் கட் பண்ணி ஈஸியாக நம்மளுடைய சமையலை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தண்டு கீரையை வாங்கி நல்லா கட் பண்ணிவிடுவேன். நல்லா கத்தி ஷார்ப்பாக இருந்தால் போதும், பொடி பொடியாக கட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணின கீரையை நல்ல ஒரு பெரிய அகண்ட பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ரின்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபில்டரில் வச்சுருவேன். வடிகட்டி இருக்கும்ல, பெரிய அகண்ட வடிகட்டி இப்போ இருக்குது. ஸோ அதில் வந்து வச்சுட்டு அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மண் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 தடவை நல்லா ரின்ஸ் பண்ணி எடுத்துட்டு 4வது தடவை கீரையில் பூச்சி ஏதாவது இருக்குது இல்லை அதில் வந்து மண் இருந்ததுன்னா இந்த மூலமாகவே வந்துடும். ஸோ தாராளமாக நீங்கள் 3 தடவை ரின்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கீரையில் இருக்கக்கூடிய எல்லா மண்ணும் வெளியே வந்து கீரை நீட்டாக ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் கூட்டோ பொரியலோ சமையலோ பண்ணுங்க.